இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் வந்து கத்திரிக்காய் கேரட் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் வந்து பிக்சரில் ஷோ ஆகும். அது என்னென்ன அளவில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும். ஒரு கடாய் அதில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். அது வறுந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2, நல்ல காரமான மிளகாய் 2, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் நேரம் கழித்து வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஒன்று எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், அதை நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக அதில் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்த வாட்டி இதில் இப்போ வந்து 2 கேரட் நான் வந்து கிரேட்டரில் துருவி வச்சுருக்கேன். அந்த 2 கேரட் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் வடித்து வச்ச சாதம் ஒரு 300 கிராம் வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு நல்ல தேவையான அளவுக்கு திரும்பவும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாதம் வடிக்கிறப்போ ஒரு சிலர் உப்பு போடுற பழக்கம் இருக்குது, ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் கிடையாது. அதனால் உப்பு கொஞ்சம் காயில் இருக்கிறதுக்கும் சாப்பாடும் சேர்த்து சாப்பிடும் போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து கடைசியாக லைட்டாக மேலே உப்பு தூவி விட்டு நல்லா இது பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இதில் வந்து டெக்கரேட்டிங்க்கு வேணும் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கலாம், மணமாகவும் இருக்கும்.